நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக ஷெஃப் சுஜா அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் மசாலா பிரெட் பண்ண போறோம். இன்னொன்னு பிரெஞ்ச் டோஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்ல பாம்பே டோஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாம்பே பிரெஞ்ச் டோஸ்ட்னு வச்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பால்ல சுகர் எல்லாம் போட்டு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதே மசாலா வச்சு கொஞ்சம் ஸ்பைசியா அப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். ஓகே. இதுக்கு முட்டை முதல்ல நம்ம இதை அடிச்சு வச்சிடலாம் ரெடியா. இது கூட ரொம்ப ஈஸியா குவிக்கா உடனே செய்யற மாதிரி ரெசிபி. 3 முட்டை எடுத்துக்கலாம் இன்னைக்கு. இதுக்கு நம்ம இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சாண்ட்விச் பிரெட் நார்மல் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தெரியாது. ஆனா நம்ம மசாலா பிரெட் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு நம்ம சால்ட் பிரெட் தான் எடுக்கணும். ஸோ இப்போ இதோட பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கோம். இதுல ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட். அடுத்தது இது சுகர் நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம டைரக்டா போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பால் ஊத்திட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ணணும். ஸ்வீட் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட நம்ம பட்டை பவுடர், சினமன் பவுடர்னு கடையில நம்மளுக்கு பவுடராவே கிடைக்குது. அது இருந்தா அது ஆட் பண்ணலாம். அப்படி அது வாங்க முடியல இல்ல அப்படின்னா ஏலக்காய் தூள் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் பேன் சூடு பண்ணிடலாம். ஓகே. ரெண்டு ரெசிபியுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்களுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கும் இந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஈவினிங்ல என்னோட ஸ்நாக் இதாக தான் இருக்கும். இதுல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 3 முட்டை எடுத்தாங்க. கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டாங்க, காய்ச்சி ஆறின பால். அதோட நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் பவுடர் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம முழு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்காங்க. அப்படி ஏலக்காய் தூள் வேண்டாம் அப்படின்னா பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்து அந்த பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பிரெட் சின்னதா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். இல்ல பெரிய ஸ்லைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப டிப் பண்ணி ரொம்ப முழுக வேண்டாம். ஏன்னா உள்ளெல்லாம் போச்சுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ போட்டாச்சு பிரெட். இப்போ நமக்கு பட்டர் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணும். இப்போ இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே வீட்ல இருக்கிற ஒரு விஷயம் தான். பிரெட், பால், முட்டை எல்லாமே உடனே செஞ்சிடலாம்.
மாதிரி செய்ய செய்ய சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாப்பிட்டுட்டே, ஆமா அதுவும் கரெக்ட் தான். யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈவினிங்க்கு இல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட இது ரொம்ப நல்ல ரெசிபி. சூப்பர் மேம். ஸ்வீட் கரெக்டா இருக்கா? ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு பத்தாதே, அதான் கேட்டேன். கரெக்டா இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ஆனா இதுல வந்து அந்த ஏலக்காய் தூள் இல்லைன்னா பட்டைத்தூள் சேர்க்கணுன்றதும் தெரியாது. ஸோ பிளெயினா அப்படிதான் செய்வோம். யூசுவலாவே வந்து ஸ்வீட் ரெசிபிஸ் இந்த மாதிரி கான்டினென்டல் ஸ்டைல்ல பண்ற ரெசிபிக்கு வந்து சின்னமன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்குது. அண்ட் பிரமாதமா செஞ்சிருக்கீங்க மேம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி நீங்க இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? அடுத்ததும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். ஓகே. சொன்ன மாதிரி காரசாரமா ஒரு டோஸ்ட் பாத்திரலாம். ஓகே. உங்களுக்கு வேணுங்கிற அளவு தான். எனக்கு காரம் கம்மி தான். இப்போ வந்து இதுல பச்சை மிளகா, எனக்கு வந்து பச்சை மிளகா இல்ல போதும், பரவாயில்ல. அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் தான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஆடியன்ஸ்க்கு செய்யும் போதே சாப்பிட்டுருவீங்க, இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பீங்க. வீட்ல 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 இதுல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். திருகுன அந்த கேரட் இல்ல வந்து கேபேஜ், கோஸ் அந்த மாதிரி. இல்ல இப்போ நம்ம பொடியா நறுக்குன வெங்காயம், இப்போ கொத்தமல்லி, ஸோ இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டு ஹீட் பண்ணிடலாம் பேனை. இது வந்து நம்ம எவ்வளவு பொடியா கட் பண்ணி சேர்க்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். அதுல வந்து ஒட்டும் அப்பதான். ஸோ
ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை உடைச்சி ஊற்றி அதில் வந்து பால் சேர்த்தாங்க. அதோட கொஞ்சம் வந்து பட்டை தூள் ஆட் பண்ணாங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகர் வந்து நல்லா பொடிச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையில் ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி பட்டர் தடவின பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. இப்போ காரத்துடைய பிரெட், ஸ்பைசி பிரெட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 முட்டை உடைச்சி ஊற்றி அதில் வந்து மஞ்சள் தூள், உப்பு, மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ பிரெட்டை அதே மாதிரி முக்கி பட்டர் அப்ளை பண்ண தவால டோஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்வீங்கன்னு சத்தியமா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுக்குற 2 ரெசிபியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. ஸோ அப்படியே இதோட ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச்சர். ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டேன். வாட்டர்மெலன் தானே, எப்படி என்னதான் வேலை வாங்குவேன், கட் பண்ணி கூட. ஆனா உண்மையிலே இது அப்படி காம்போ தான். நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்ற மாதிரி ஒரு ஜூஸ் இது வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோட ஒரு ஆம்லெட். இது வந்து ரொம்ப டைம் கம்மியாடி. இப்போ ஆஃபீஸ் போகும்போது, இப்போ ஸ்கூலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை ரெகுலரா இல்லாம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். வாரத்துல ஒரு 2-3 நாளுக்கு. ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அப்பவே பண்ணி அப்பவே உடனே கொடுத்துடலாம். பட்டர் வேணுமா எனக்கு கொஞ்சம்? போதும், கலாய்ப்பீங்க. இது வெந்துருச்சு. ஓகே. ஸோ சிம்பிள். 2 ரெசிபியும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா குவிக்கா எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இதே மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வரும்போது செஞ்சு கொடுக்கணுமா? கண்டிப்பா. இந்த கண்டிப்பா வேற மாதிரி செஞ்சு தரேன். இது ஈஸி தானே, அதனால செஞ்சு தரேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உண்மையா சொல்லணும். உண்மையா சொல்றேன். ஸோ அகெயின் எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி. இன்னைக்கு வந்து எபிசோட் ஃபுல்லா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய சுவையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடா இருக்கு. செம மேம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு ஸ்வீட் பிரெட் டோஸ்டும் ஸ்பைஸான ஒரு பிரெட் டோஸ்டும் வச்சு கொடுத்து ஒரு ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி நான் செய்ய போறேன்னு தான் சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன். அதில் எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். ஸோ உண்மையிலே ஜோக் சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஓகே. அண்ட் இப்ப நிறைய பேர் வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு பேச்சுலர்ஸா ரூம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மசாலா பிரெட் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை, பால், மிளகு, ஜீரகத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், வெங்காயம், கொத்தமல்லி, வெண்ணெய், பிரெட். மசாலா பிரெட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றிக் கொள்ள வேண்டும். பிறகு அதில் பால், மிளகு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நன்கு அடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு வாணலியில் வெண்ணெய் ஊற்றி அது உருகியதும் முட்டை கலவையில் பிரெட்டை முக்கி வாணலியில் வேக வைத்து எடுத்தால் சுவையான மசாலா பிரெட் தயார். பாம்பே பிரெஞ்ச் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை, பால், ஏலக்காய் பொடி, உப்பு, சர்க்கரை பொடி, பிரெட் மற்றும் வெண்ணெய். பாம்பே பிரெஞ்ச் டோஸ்ட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றிக் கொள்ள வேண்டும். பிறகு அதில் பால், சிறிது உப்பு, சர்க்கரை பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்து நன்கு அடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு வாணலியில் வெண்ணெய் சேர்த்து அது உருகியதும் பிரெட்டை அடித்து வைத்த முட்டை கலவையில் முக்கி தவாவில் வேக வைத்து எடுத்தால் சுவையான பாம்பே பிரெஞ்ச் டோஸ்ட் தயார்.
சரி நேர்களே, இன்றைக்கு ஷெஃப் சுஜா அவர்கள் நமக்காக பிரெட்டை வச்சு 2 அற்புதமான ரெசிபி சமைச்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.